இன்னொரு தடவை உனக்கு உடம்பு சரியில்லாம போக கூடாது. ஏன்னா உன்னோட உடம்பு இப்போ எனக்கு சொந்தமானது. உனக்கு உடம்பு சரியில்லாம போனா அந்த நைட் எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அப்படி வேஸ்ட் ஆகுறத நான் விரும்பல. உன் உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தானே நான் என்ஜாய் பண்ண முடியும். ஆதித்யா மிகவும் சாதாரணமாக கூறி முடிக்க, கோபத்தில் தன் பற்களால் உதடுகளை அழுந்த கடித்தாள் நிவேதிதா. அவள் முகமும் கோபத்தில் சிவந்தது. அவள் கண்கள் அவனை முறைத்து பார்த்தன. சைக்கோ, சரியான வக்ரம் பிடிச்சவன். என்ன டார்ச்சர் பண்றதுக்குன்னே பிறவி எடுத்து வந்திருக்கான். ஒரு நிமிஷம் இவனை நல்லவன்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? இவன் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் திரும்ப ஏன்னு கேட்க முடியாத நிலைமையில என்னை கொண்டு வந்து வச்சிருக்கான் பாரு அந்த கடவுள். அவனை சொல்லணும். தன் மனதிற்குள்ளேயே நொந்து கொண்டவளின் கோபம் மட்டும் கொஞ்சமும் குறையவில்லை. அவளின் சிறு சிறு அசைவுகளை கூட கூர்மையாக பார்த்து கொண்டிருந்த ஆதித்யாவின் இதழ் ஓரம் சிரிப்பில் வழிந்தது. அவள் முகம் கோபத்தில் சிவந்து இருப்பதை கண்டவனுக்கு முதல் முறையாக மனதில் சந்தோஷமே பிறந்தது. அவள் நேற்றை போல அழுது வடிந்து கொண்டிருக்கவில்லை. அவள் பழையபடி மாறிவிட்டாள் என்ற எண்ணம் அவனுக்கு ஏன் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று அவனுக்கே விளங்கவில்லை. அவன் மனநிலை ஏனோ இன்று நன்றாக இருக்க தன் ஆடைகளை களைந்தான் ஆதித்யா. அவன் தன் ஆடைகளை களைவதை பதற்றத்துடன் பார்த்திருந்தாள் நிவேதிதா. எதுக்கு ஷர்ட் கலட்டுறீங்க? என்ன பண்ண போறீங்க? இது என்ன கேள்வி? நான் தூங்க போறேன். அவளுக்கு தெரியும் அவன் தூங்கதான் வருகிறான் என்று. ஆனால் இன்று அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அவன் அவளை தொந்தரவு செய்ய மாட்டான் என்றே நினைத்திருந்தாள். ஆனால் அதற்கு மாறாக அவனின் செயல் அவளுக்கு எரிச்சலை தந்தது. என்ன மனுஷன் இவன்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் இவ்ளோ கேவலமா நடந்துக்க முயற்சி பண்றான். இன்னைக்கு கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டானா? மனதிற்குள்ளேயே எண்ணியவளுக்கு வாயை திறந்து கேட்கத்தான் தைரியம் இல்லை. எதுவும் செய்ய முடியாதவளாக தன் உடலை குறுக்கிக் கொண்டு அமர்ந்தாள் நிவேதிதா. அவள் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் இந்த சில நாட்களில் அவளின் எக்ஸ்பிரஷனை வைத்தே அவள் என்ன நினைப்பாள் என்பதை தெரிந்து கொண்டிருந்த ஆதித்யாவிற்கு தற்போது அவளுடைய மனநிலை நன்றாக புரிந்தது. புரிந்த மட்டும் அவனுக்கு கோபம் வந்தது. உன் மனசுல இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு? நீ இப்போ எனக்கு வேணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். உனக்கு அதை பத்தி முடிவெடுக்க எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன், எனக்குன்னு உணர்வுகள் இல்லையா? இல்ல நான் மனுஷி இல்லையா? இருந்திருக்கலாம், ஆனா இனிமே இருக்க கூடாது. எப்ப என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட நீ பெட்டை ஷேர் பண்ணியோ அப்பவே உனக்கு அந்த ரைட்ஸ் போயிடுச்சு. இது அநியாயம். உங்களுக்கு எப்படி அந்த நைட்டை பத்தி எதுவும் தெரியாதோ, எனக்கும் அதே மாதிரி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இத நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. லுக், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்க நடக்கணும். ஏன் உனக்கே என்னோட ஒன்னா இருக்கணும்னு தோணுனா கூட அதுக்கு நான் தான் ஒத்துக்கணும். என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு பாக்காத. அவ்வளவு ஈஸியா அதுக்கு நான் விட மாட்டேன். இவன் கூட ஒன்னா இருக்கணும்னு எனக்கு தோணுமா என்ன? நான் செத்தாலும் அப்படி மட்டும் எனக்கு தோணாது. சரியான வக்ரம் பிடிச்ச மனுஷன். இதையெல்லாம் தன் மனதிற்குள்ளேயேதான் அவளால் கூறிக்கொள்ள முடிந்தது. வாய் விட்டு வெளியே சொல்லி இருக்கும் நிலையை இன்னும் மோசமாக்கிக் கொள்ள அவள் விரும்பவில்லை. அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அவன் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. போர்வைக்குள் தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, அதற்குள் தன் ஆடைகளை களைத்தவன் அவள் அருகில் பெட்டில் படுத்து அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான். நிவேதிதாவிற்கு உடலெல்லாம் எரிவது போல் இருந்தது. விட்டால் வெடித்துவிடும் சூடான பிராய்லர் போல் உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. அதே கோபத்துடன் தன் கண்களை இறுக மூடித் திறந்தாள் நிவேதிதா. ஆனால் அவள் நினைத்தது போல் அல்லாமல் அவன் கைகள் இன்று அவள் உடலை சீண்டவில்லை. ஆனால் அவனின் சூடான மூச்சுக்காற்று அவள் காதை தீண்ட அசௌகரியமாக உணர்ந்தாள் நிவேதிதா. அந்த நேரம் அவன் வாயிலிருந்து சூடாக வந்து விழுந்தன வார்த்தைகள். ஹே இடியட், நீ என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்க? ஒழுங்கா சாப்பிட மாட்டியா? நாளையில இருந்து நீ வழக்கத்தை விட அதிகமா சாப்பிடணும். சீக்கிரம் வெயிட் போடணும், இல்லனா அதுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அதிகாரமாக கூறினான் ஆதித்யா. அதை கேட்ட நிவேதிதாவின் கோபம் எல்லையை கடந்தது. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உன் வசதிக்கு நான் சாப்பிட்டு வெயிட் போடணுமா? இங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்றனோ அதை நீ கேட்டுதான் ஆகணும். இல்லனா என்ன பண்ணுவ? கோபத்தில் வெடித்தாள் நிவேதிதா. ஆதித்யாவின் கண்கள் சீற்றத்துடன் மின்னின. அந்த கண்களை கண்ட நிவேதிதாவிற்குள் குளிர் பரவத் தொடங்கியது.
தான் எதற்காக இத்தனை நாள் வாயை மூடிக்கொண்டு இருந்தோம் என்பதை எப்படி மறந்தேன் என்று எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டாள். ஏன் என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? அவன் அவ்வாறு கேட்டதும் நேற்று அவன் தன் குடும்பத்தை அழித்து விடுவதாக கூறியது அவள் நினைவிற்கு வந்தது. உடனே திடுக்கிட்டவள் பயத்துடன் அவனை பார்த்தாள். நீ நீ என் குடும்பத்தை ஒன்னும் பண்ணிடாத. நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். நான் சொல்றதெல்லாம் சமத்தா கேட்டு நீ செய்யற வரைக்கும் உனக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்ல. மீறி எனக்கு எதிரா நீ குரலை உயர்த்தினா அதுக்கப்புறம் நடக்கிறது எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல. உன்னோட உடம்பு சரியான உடனே உன் டியூட்டி எல்லாம் கரெக்டா செய்வேன்னு நம்புறேன். எனக்கு வேற வழி செஞ்சுதானே ஆகணும். நிவி, உனக்கு வேற வழி இல்ல. அவன் என்ன பண்ணாலும் நீ பொறுத்து தான் போகணும். பொறுத்துக்கோ, எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. சீக்கிரம் திருப்பி கொடுக்கற நாள் வரும், அது வரைக்கும் பொறுத்துக்கோ. தனக்குத்தானே கூறிக்கொண்டாள் நிவேதிதா. அந்த நேரம் பின்னால் இருந்து தன் அணைப்பை இறுக்கிய ஆதித்யா அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். அது நிவேதிதாவிற்கு மிகவும் எரிச்சலை தந்தது. எரிச்சலுடன் அவள் பற்களை கடிக்க மெல்ல தன் கையை அவள் வயிற்று பகுதிக்கு கொண்டு சென்றவன் அவளை இன்னும் இறுக அணைத்துக் கொண்டான். காற்று கூட புக முடியாத அளவிற்கு இருவர் உடலும் ஒட்டிக் கொண்டிருந்தன. ஏன் இன்னும் முழிச்சிட்டே இருக்க? ஒழுங்கா கண்ணை மூடி தூங்கு. வழவழன்னு பேசாத. முக்கியமா அசையாம படுத்திருக்கணும். அசைஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதிகாரமாக ஆணையிடும் தோணியில் கூறினான் ஆதித்யா. இந்த அளவுக்கு மிரட்டினா எப்படிடா தூக்கம் வரும்? சைக்கோ. தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டவள் மீண்டும் ஒருமுறை தன்னைத்தானே பொறுமையாக இருக்கும்படி சமாதானம் செய்து கொண்டு வெகு நேரம் தூங்காமல் அதே நேரம் அசையாமல் பொம்மை போல் கிடந்தாள். அதற்கு பின் எப்பொழுது உறங்கினாலோ அவளையும் அறியாமல் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். முழித்திருக்கும் போது பொம்மை போல் கிடந்தவள் உறக்கத்தில் ஆதித்யாவை எட்டி உதைத்திருந்தது அவள் அறியாத உண்மை. ஆம், தூக்கத்தில் ஆதித்யாவை நன்றாக உதைத்திருந்தாள் நிவேதிதா. அவள் உதைத்ததில் கண் விழித்த ஆதித்யா தனக்கு என்ன நடந்தது என்று புரிந்ததும் பயங்கர கோபம் கொண்டான். கோபத்துடன் அவளை பார்த்தவனுக்கு கொலைவெறியே உண்டானது. இந்த நேரம் மட்டும் அவள் முழித்திருந்தால் அவளை உண்டு இல்லை என்றாக்கியிருப்பான். தூக்கத்துலதான் மிதிச்சாளா இல்ல வேணும்னே பண்ணாளா? யோசனையுடன் அவளை ஆராய்ந்தான். ஆனால் நிவேதிதா உண்மையாகவே நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். என்னை எட்டி உதைச்சி எழுப்பி விட்டுட்டு எப்படி தூங்குறா பாரு. இவ்வளோ பல்லை கடித்தவனுக்கு அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் சிறு பிள்ளை போல் உறங்கிக் கொண்டிருக்கும் அவளை ஏதும் செய்யதான் அவனால் முடியவில்லை. அவனையும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்தவளின் அழகை ரசிக்க ஆரம்பித்தான் ஆதித்யா. மூடியிருந்த இமைகளுக்குள் உருண்ட அவள் கருவிழிகளும் கூரான நாசையும் அந்த நாசிக்கு கீழ் இருந்த ஸ்ட்ராபெரி உதடுகளும் ஆப்பிளை வெட்டி வைத்தது போல் அவள் கன்னங்களும் அந்த ஆண்மகனை என்னவோ செய்தது. தான் உதை வாங்கியதை கூட மறந்துவிட்டு அவள் அழகில் லயித்துதான் போனான் ஆதித்யா. கொஞ்ச நேரத்தில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணியவனுக்கு அவன் மேலே கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபத்தையும் அவள் மேல் காட்ட எண்ணினான். ஆனால் முடியவில்லை. கடைசியில் அவள் கை கால்களை சும்மா விட்டால் தானே தன்னை உதைக்கிறாள் என்று எண்ணியவன் அவளை இழுத்து இன்னும் இறுக்கி அணைத்துக் கொண்டு கண்களை மூடினான். நிவேதிதாவின் மேல் தனக்கு இருக்கும் ஈர்ப்பை காதலாக மாற்றுவானா ஆதித்யா? வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு வழியாக அந்த பெட்டில் இருந்து இறங்க அவளுக்கு அனுமதி கொடுத்தான் ஆதித்யா. அதன் பின்புதான் அவளுக்கு அப்பாடா என்று இருந்தது. ரெஸ்ட் எடுக்கிறேன் பேர் வழி என்று எத்தனை நாள் தான் அந்த பெட்டிலேயே கிடப்பது? அப்படி ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது அவளுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. உடல் நோய் போய் இங்கே மனநோய் வந்துவிடுமோ என்று அஞ்சினாள் நிவேதிதா. உலகத்தில் இந்த சைக்கோ ஆதித்யாவை தவிர யாரும் இந்த முறையில் ரெஸ்ட் எடுக்க சொல்லி யாரையும் டார்ச்சர் செய்திருக்க மாட்டார்கள் என்றே அவளுக்கு தோன்றியது. எப்படிதான் இப்படி ஒரு பைத்தியக்காரனை இந்த கடவுள் படைத்தாரோ என்று எண்ணினாள் அவள். ஒரு வழியாக அவள் அந்த அறையை விட்டு வெளியே வந்து சுதந்திர காற்றை சுவாசித்த போது நன்றாக உணர்ந்தாள். ஆனால் மாலை வேளையில் ஆதித்யாவின் கான்ட்ராக்டை தூக்கி கொண்டு ஒரு சர்வெண்ட் அங்கே வந்து அந்த கான்ட்ராக்டை அவளுக்கு படித்து காட்டிய போது கோபத்தில் பற்களை கடித்தாள். கான்ட்ராக்ட், அதாவது அவளுக்கு உடல்நிலை சரியான பின்பு ஆதித்யாவிற்கென ஆற்ற வேண்டிய கடமைகளை அவள் சரியாக செய்ய வேண்டும். இப்பொழுது அவள் கடமைகளில் ஒன்றான ஆதித்யாவிற்கு சமைத்துக் கொடுக்கும் வேலையை அவள் செய்தாக வேண்டும். சமையலின் ருசி நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும்.
மிக கவனமாக அந்த சர்வெண்ட் அவளுக்கு அந்த கான்ட்ராக்டை படித்து காட்ட, விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இந்த வார்த்தையை டெய்லி நான் கேட்டு டென்ஷன் ஆகணும். அதுல அந்த சைக்கோவுக்கு ஒரு சந்தோஷம். பற்களை கடித்தாள் நிவேதிதா. தன் மனதிற்குள் எண்ணி பார்த்தவளுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வர யாரிடம் காட்டுவது என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. எப்பொழுதும் போல் தனக்குள் பொறுமை பொறுமை என்று கூறிக்கொண்டவள் கிச்சனுக்கு சென்றாள். அவன் கூறியதற்காக என்று இல்லை, எந்த வேலை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும், அதுதான் நிவேதிதாவிற்கு பிடிக்கும். அதே போல எதையும் செய்ய வேண்டும் என்று எண்ணியவள் சமைக்கலாம் என்று முடிவெடுக்க அங்கு இருந்த சர்வெண்ட்கள் அவளை தடுத்தனர். மேடம், என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறேன். என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சமைச்சா போதும். அப்படிதான் பாஸோட ஆர்டர். பெரிய பாஸ், உலகத்திலேயே இல்லாத பைத்தியக்கார பாஸ். இப்படி ஒரு பைத்தியக்காரனை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. மனதிற்குள்ளே கருவி கொண்டவள் சரி என்று தலையாட்டி வைத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் அவளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வெட்டி சுத்தம் செய்து அவள் கேட்டவாறு எடுத்து வைத்தனர். அதன் பின் அவர்களை போக சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பித்தாள் அவள். நேரம் செல்ல செல்ல எப்பொழுதும் போல் சமையலில் அவள் மனம் லயித்தது. அதனால் ஆதித்யாவின் மேலிருக்கும் கோபத்தை எல்லாம் சமையலில் காட்டாமல் சுவையான உணவுகளை தயாரிக்க ஆரம்பித்தாள் நிவேதிதா. அவள் கண்ணும் கருத்துமாக சமைத்துக் கொண்டிருப்பதை, வாசலில் நின்று ஒரு உருவம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் அப்பொழுது அறியவில்லை. கிட்டத்தட்ட சமையல் முடிந்து விட்டது. கடைசியில் சாலட் செய்து விடலாம் என்று எண்ணியவள் கத்தியையும் வெள்ளரிக்காயையும் கையில் எடுத்தாள். அடுத்த நொடி ஆதித்யாவின் அமைதியான ஆனால் அதிகாரமான குரல் அவள் காதில் விழுந்தது. உனக்கு கத்தியை யூஸ் பண்ண யார் பர்மிஷன் கொடுத்தது? அந்த கேள்வியில் திடுக்கிட்டவள் திரும்பி பார்க்க கிச்சன் டோரில் சாய்ந்து நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யா. இந்த சைக்கோ எப்ப வந்தான்? எதுக்கு இப்படி சத்தம் இல்லாம வந்து நிக்கிறான்? அப்புறம் இப்ப என்ன சொன்னா? கத்திய கையில எடுக்க கூடாதா? நல்ல கதையா இருக்கே. கிச்சனுக்கு வந்து கத்திய கையில எடுக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி சமைக்கிறதா? இவன் என்ன மென்டல் ஆயிட்டானா? இதுல கூடவா இவன் சர்வாதிகாரத்தை காட்டணும்? தன் மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டவள் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். கத்திய கீழவை. கத்திய புடிச்சிருக்கிறதுல என்னடா அவ்வளோ பெரிய தப்பு? ஏண்டா இப்படி என்ன படுத்தி எடுக்கிற? எனக்கு வர்ற கோபத்துக்கு இந்த கத்தியாலேயே உன்னை 2 சொர்கலாமான்னு வருது. மனதுக்குள்ளேயே புலம்பியவள் கத்தியை கீழே வைத்தாள். அதை கண்ட ஆதித்யா திருப்தியுடன் புன்னகைத்துக் கொண்டான். எந்த கேள்வியும் கேட்காமல் அவள் தனது ஆணைக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஸ்டூபிட், இவளை யாரு கத்திய கையில எடுக்க சொன்னது? கை எதுவும் கட் ஆகிடும்னு பயம் இல்ல போல இவளுக்கு. தனக்குள் எண்ணியவனுக்கு அதை அவளிடம் பொறுமையாக எடுத்து கூற தெரியவில்லையோ, இல்லை விருப்பம் இல்லையோ, அது அவனே அறிந்த ரகசியம். இன்னும் ஏன் என்ன பாத்துட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, சீக்கிரம் குக் பண்ணு. மீண்டும் அவளுக்கு உத்தரவிட்டவன் அங்கிருந்து டைனிங் ஹாலுக்கு சென்றாள். அவள் சமைத்த உணவின் மனம் அவனின் பசியை தூண்டியது. இதற்கு முன் அவனுக்கு இது போன்ற உணர்வு எப்பொழுது ஏற்பட்டது என்று அவனுக்கே தெரியாது. அவன் இருந்த பிஸியில் தட்டில் விழுவது எது என்று கூட தெரியாமல் உண்டு விட்டு சென்று விடுவான். ஆனால் இந்த பெண் வந்த பிறகு எல்லாம் மாறிவிட்டது என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் நிவேதிதா தனது சமையலை முடித்துவிட வேலைக்காரர்கள் கவனமாக அதை எடுத்து வந்து டைனிங் டேபிளில் அடுக்கினர். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம்தான். தங்களின் முதலாளி சாப்பாட்டிற்காக இவ்வளவு நேரம் டேபிளில் அமர்ந்து காத்திருப்பது எல்லாம் இதுவரை நடந்ததில்லை. அவன் அமர்ந்தவுடன் அவனுக்கு உணவு பரிமாறப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்த நொடி அந்த குக் வேலையிலிருந்து நீக்கப்படுவார். அப்படி இருக்க இந்த பெண்ணின் சமையலுக்காக மட்டும் எதற்காக இந்த முதலாளி இவ்வளவு நேரம் காத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆதித்யா வந்து சேரில் அமர அவனுக்கு தட்டை எடுத்து வைத்த வேலைக்கார பெண் உணவு பரிமாற ஆரம்பித்தாள். நிவேதிதா டைனிங் ஹாலின் ஒரு ஓரமாக நின்று இருந்தாள். அவளுக்கும் பசித்தது. ஆனால் டைனிங் டேபிளில் அமர்ந்து அவனுடன் உணவு உண்ண அவளுக்கு தைரியம் இல்லை. தைரியம் இல்லை என்பதை விட அவள் இங்கே இருந்தால் அவன் எடக்கு முடக்காக எதையாவது பேசி வைப்பான். அதை கேட்டால் இவளுக்கு தான் கோபம் கட்டுக்கடங்காமல் வரும். ஆனால் அவன் மேல் கோபத்தை காட்டினால் அதற்கும் சேர்த்து தான் அனுபவிக்க வேண்டும். எதற்கு இந்த வம்பு? பேசாமல் சமையல் அறைக்குள் சென்று விடுவோம் என்று எண்ணியவள் அவன் அறியாதவாறு அங்கிருந்து கிச்சனை நோக்கி நகர முயல அவனின் வார்த்தைகள் அவளை அப்படியே தடுத்து நிறுத்தியது. எங்க போற? அது கிச்சனுக்கு போறேன் சாப்பிட. உனக்கு இங்க இருந்து போக யார் பெர்மிஷன் கொடுத்தா? இதோ பாரு, நான் இந்த வீட்ல இருக்கும்போது நீ எப்பவும் என் கூடவே தான் இருக்கணும். எனக்கு என்ன வேணும்னு கேட்டு பார்த்து செய்யணும். அதுதான் உன்னோட வேலை.
நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், நீ பாட்டுக்கு கிச்சனுக்கு போனா என்ன அர்த்தம்? ஒழுங்கா இங்க உட்காரு. உத்தரவாக அவன் கூற அதை கேட்ட நிவேதிதாவிற்கு தான் பற்றி கொண்டு வந்தது. ஆமா, இவருக்கு ராஜராஜ சோழன் பரம்பரையில வந்த ஆதித்த கரிகாலன்னு நினைப்பு. இந்த மகாராஜாவுக்கு சேவகம் பண்ண நான் ஜோடி பொண்ணு மாதிரி இவர் பக்கத்திலே இருக்கணும். மூஞ்சியும் முகரையும் பாரு. தனக்குள் புலம்பிக் கொண்டவள் அவனை எரிச்சலுடன் பார்த்து வைத்தாள். ஆனால் அவள் அறியாத ரகசியம் ஒன்று இருந்தது. அவளை பார்த்து கொண்டே உண்டால்தான் அவனுக்கு அந்த உணவு ருசிக்கும் என்று தோன்றியது. மெதுவாக அவனுக்கு அருகில் இருந்த சேரில் நிவேதித்தா அமர அவளை பார்த்து கொண்டே தன் உணவை உண்டான் ஆதித்யா. அவள் முகத்தை பார்த்து கொண்டே சாப்பிட்டதாலோ என்னவோ உண்மையிலே அந்த உணவு மிகவும் ருசியாக தான் இருந்தது அவனுக்கு. ஆனால் நிவேதிதாவிற்கு தான் நேரம் செல்ல செல்ல கோபம் கோபமாக வந்தது. விட்டால் வெடித்து விடும் நிலையில் அவன் முன் அமர்ந்திருந்தாள் நிவேதிதா. நிவேதிதாவை தன் முன்னால் அமர வைத்துக் கொண்டே ஆதித்யா சாப்பிட்டுக் கொண்டிருக்க நிவேதிதாவிற்கு தான் பொறுமை சுத்தமாக காற்றில் பறந்தது. இப்ப இவனுக்கு என்ன வேணுமா? அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் பாட்டுக்கு கிச்சனுக்குள்ள போறேன். இவனுக்கு என்ன? இப்படி இவன் மூஞ்சிய பார்க்க வச்சு டார்ச்சர் பண்றானோ? வர வர எனக்கும் பொறுமை குறைஞ்சிட்டே போகுது. எப்ப வெடிச்சு செதற போறனோ எனக்கே தெரியல. எவ்வளவுதான் நானும் பொறுமையா இருக்கிறது? ஹூ, பொறுமை நிவி, பொறுமை. மனதிற்குள் கூறிக்கொண்டவள் ஆதித்யாவை நிமிர்ந்து பார்த்தாள். தான் சமைச்சு வச்சுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு நான் வேற என்ன செய்யணும்? எரிச்சலுடன் வந்து விழுந்தன நிவேதிதாவின் வார்த்தைகள். உடனே அவளை நிமிர்ந்து பார்த்த ஆதித்யா கொஞ்ச நேரம் அவளை குறுகுறுவென பார்த்தான். திடீரென்று அவனுக்கு ஏதோ தோன்றியது போல் அவன் உதட்டின் ஓரம் சிரிப்பில் வளைந்தது. ஆதித்யா அங்கே இருந்த பணிப்பெண்ணை திரும்பி பார்த்தான். ஒரு பிளேட் நிறைய கிரேப்ஸ் கொண்டு வாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு திராட்சை கேக்குறான்? என் பார்வை வேற சரியில்லையே, நம்மள வச்சு ஏதாவது பிளான் பண்றானா? அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு பிளேட் நிறைய திராட்சை பழங்கள் டேபிளில் வைக்கப்பட்டன. அந்த திராட்சையோட தோலை எல்லாம் சுத்தமா உரிச்சு கொடு. என்ன, திராட்சை தோலை உரிக்கணுமா? ஏன், நான் சொன்னது உன் காதுல விழலையா? கூர்மையான விழிகளுடன் அவன் அவளை பார்த்து கேட்க நிவேதிதாவிற்கு தான் ஏதாவது ஒரு சுவற்றில் போய் முட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவள் முகத்தில் எரிச்சல் மலர்வதைக் கண்ட ஆதித்யாவிற்குள் சந்தோஷம் குமிழிட்டது. மகளே, என்னவா உனக்கு சேவகம் செய்ய வச்ச, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. தனக்குள்ளே கருவி கொண்டவன் அவன் பாட்டிற்கு உணவை உண்ண ஆரம்பித்தான். இங்கு நிவேதிதாவிற்கு தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. உலகில் திராட்சை தோலை உரித்து உண்ணும் பழக்கம் தனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று இதுவரை நினைத்திருந்தாள். ஆனால் இந்த சைக்கோவும் அப்படிதான் உண்பான் போல் இருக்கிறதே. ஆனால் அதற்கு நான் தான் இவனுக்கு கிடைத்தேனா? ஏதோ 4-5 பழங்களை உரிக்கலாம், இப்படி ஒரு பிளேட் நிறைய பழத்தை உரிக்க சொன்னால் என்ன செய்வது என்று யோசித்தவள் வேறு வழி இல்லாமல் பழத்தை உரிக்க ஆரம்பித்தாள். அவளால் வேறு என்ன செய்ய முடியும்? அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதானே ஆக வேண்டும். ஆதித்யா தன் உணவு முழுவதையும் முடித்திருக்க பாவம் நிவேதிதா 15 பழங்களை கூட உரித்து முடித்திருக்கவில்லை. அவன் தன் உணவை முடித்துக் கொண்டான் என்று தெரிந்ததும் இன்னொரு தட்டில் உரித்த திராட்சை பழங்களை எடுத்து அவன் முன்னால் வைத்தாள் நிவேதிதா. நான் கொஞ்சம் உரிச்சிட்டேன், நீங்க இத முதல்ல சாப்பிடுங்க, அதுக்குள்ள நான் இன்னும் உரிச்சு கொடுக்கறேன். இவ்ளோ நேரத்துக்கு இவ்ளோ கம்மியா தான் உரிச்சிருக்கியா? எவ்வளவு சோம்பேறித்தனமா வேலை பாக்குற நீ. என்ன, நான் சோம்பேறியா? திராட்சை தோலை உரிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே வேக வேகமா தான் உரிச்சிட்டு இருக்கேன். வேகமா உரிக்கிறியா? நீ வேகம்னு சொன்னா அது வேகமாயிடுமா? லேசி லேடி. நான் லேசியா? பின்ன இல்லையா? ஓ, அப்போ வேக வேகமா நீங்க இந்த பழத்தை உரிங்க பாப்போம். உங்க வேகம் எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். கோபத்துடன் கூறினாள் நிவேதிதா. கோபத்தில் அவளுக்கு முகமெல்லாம் சிவந்து போனது. வேலையை வேகமா செய்ய தெரியல, அத சொன்னா கோபம் வேற வருதா? கூறிக்கொண்டே அந்த திராட்சை தட்டை எடுத்து தனக்கு அருகில் வைத்தவன் பழத்தை எடுத்து உரிக்க ஆரம்பித்தான். அதைக் கண்டு நிவேதிதா ஆவென வாயை பிளந்தாள். அவள் ஏதோ கோபத்தில் தான் அப்படி சொன்னாள். சொல்லி முடித்தவுடனே அவனுக்கு கொஞ்சம் பயம்தான். தேவையில்லாமல் பேசிவிட்டோமோ, எங்கே இதற்கும் சேர்த்து என்னை டார்ச்சர் செய்வானோ என்று உள்ளுக்குள் அவள் பயந்து கொண்டிருக்க, இவனானால் உண்மையாகவே திராட்சையை எடுத்து உரிக்கிறானே என்று எண்ணியவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது நிமிர்ந்து அவளை தீர்க்கமாக பார்த்து வைத்தான் ஆதித்யா. அந்த பார்வையில்
தலையை குலுக்கிக் கொண்டவள் வேகமாக அவளும் திராட்சை தோலை உரிக்க ஆரம்பித்தாள். இது என்ன அதிசயமா இருக்கு? இவன் இந்த வேலையெல்லாம் செய்வானா என்ன? சைக்கோ பையன் எந்த நேரத்துல எதை செய்வான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவன் கூட இருந்துட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். மனதிற்குள் புலம்பிக் கொண்டே அவனை பார்த்தாள் நிவேதிதா. அவன் விரல்கள் வேகமாக திராட்சை தோலை உரித்து கொண்டிருந்தன. அதை கண்டவளுக்கு நிச்சயமா தன்னால் அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது என்றே தோன்றியது. அவனின் வேகத்தை வியத்தவாறே அவளும் திராட்சை தோலை உரிக்க ஆரம்பித்தாள். அவள் அறியாதவாறு அவளையே கவனித்துக் கொண்டிருந்த ஆதித்யாவிற்கு அவள் தன்னை நினைத்து வியக்கிறாள் என்று தெரிந்தது. அந்த எண்ணம் தோன்றியவுடன் அவனுக்கு ஏதோ சாதனை புரிந்தது போல் இருந்தது. தொழில்துறையில் பல சாதனைகளை படைத்து அந்த ஆண்மகனுக்கு கன்னிகையின் அந்த மெச்சுதலான ஒரு பார்வை சந்தோஷத்தை கொடுப்பது என்ன விந்தையோ அவனே அறிவான். இருவரும் சேர்ந்து கண்ணும் கருத்துமாக திராட்சை தோல்களை உரிக்க ஆரம்பித்திருந்தனர். அந்த நேரத்தில் கை நிறைய டாக்குமெண்டை எடுத்துக்கொண்டு ஆதித்யாவை காண வந்தான் சஞ்சீவ். உள்ளே வந்தவனுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. என்னடா நடக்குதுங்க? நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? இவர் என்ன உட்காந்து திராட்சை தோலை உரிச்சிட்டு இருக்காரு? என்ன ஆச்சு இவருக்கு? இவர் நல்லா தானே இருக்காரு, இல்ல ஏதாவது ஆயிடுச்சா? இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவர் நடந்துக்கிறது எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டாரு, அவ்வளவு சுத்தமா இருப்பாரு. ஆனா இப்போ உட்காந்து இப்படி தோலை உரிச்சிட்டு இருக்காரு. தனக்குள்ளே கேட்டுக்கொண்ட சஞ்சீவ் ஏதோ அதிசயத்தை பார்ப்பது போல் பார்த்து கொண்டு ஒரு ஓரமாக நின்று எழுந்தார். ஆதித்யா, நிவேதிதா இருவரும் சேர்ந்து அந்த ஒரு பிளேட் திராட்சை முழுக்க உரித்து முடித்திருந்தனர். அதில் நிறைய உரித்தது என்னவோ ஆதித்யா தான். அவன் கேடையுடன் அவளை பார்க்க அவளுக்கு தான் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அமைதியாக உதட்டை கடித்துக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். அப்பாடி, என்ன வேகத்துல திராட்சை தோலை உரிக்கிற? உன் வேகத்துக்கு என்னால ஈடே கொடுக்க முடியலையே. கேலியாக அவன் கூற அவளுக்கு எங்கே போய் முட்டிக்கொள்வது என்று தெரியவில்லை. இப்படி இவன் தன்னுடன் போட்டிக்கு வருவான் என்று அவள் என்ன கனவா கண்டாள்? என்ன பதில் பேசுவது என்றே தெரியாமல் அவள் அமைதியாக இருக்க அதை கண்டு சிரித்தவன் எழுந்து வாஷ் பேஷன் சென்று கையை சுத்தமாக கழுவி கொண்டிருந்தான். அப்போது அவன் அருகில் பவ்யமாக வந்து நின்றான் சஞ்சீவ். பாஸ், நாம கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சு. நிவி, டின்னரை முடிச்சுட்டு அப்படியே அந்த திராட்சை பழத்தையும் சாப்பிட்டு முடி. எதையும் மிச்சம் வைக்க கூடாது. கமலா, அவளை வாட்ச் பண்ணுங்க. அவ தட்டுல எதுவுமே மிச்சம் இருக்க கூடாது. அவ சாப்பிட்டு முடிச்ச உடனே என்னோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. கூறிவிட்டு அவன் முன்னால் செல்ல சஞ்சீவ் ஆதித்யாவை பின்தொடர்ந்தான். இங்கே நிவேதிதாவோ குழப்பத்தோடு போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். முதல் குழப்பம் என்னவென்றால் அவன் தன் பேரை சுருக்கி அழைத்தது. இப்படி கூட இவனுக்கு கூப்பிட தெரியுமா என்று எண்ணினாள் நிவேதிதா. இரண்டாவதாக அவன் அந்த பணிப்பெண்ணை கமலா என்று அழைத்தது. அந்த பெண்மணியின் பெயர் வாணி. பின்பு ஏன் அவன் கமலா என்று அழைத்தான்? யோசித்துக் கொண்டே அதை அந்த பெண்ணிடம் கேட்டு வைத்தாள் நிவேதிதா. கூறிவிட்டு உணவு பாத்திரங்களை ஒதுக்க ஆரம்பித்தாள் அந்த பணிப்பெண். அவள் கூறியதை கேட்டு நிவேதிதாவிற்கு தான் இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி மத்த வேலைக்காரங்க பேரெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல, ஆனா என்னோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சு கரெக்டா கூப்பிடுறான். இதுலயும் பேரை சுருக்கி வேற கூப்பிடுறான். நானும் அவனை பொறுத்த வரைக்கும் சர்வன்ட் தானே. அதை பற்றி எண்ணியவளுக்கு குழப்பமே மேலிட்டது. அதைவிட தான் முன்னால் இருந்த திராட்சை பழத்தை பார்த்தவளுக்கு ஐயோ என்று வந்தது. இந்த திராட்சை பழங்களை அவனுக்காக தான் அவளை உரிக்க சொன்னான். கடைசியில் அவனே எல்லாவற்றையும் உரித்து அவள் முன்னால் வைத்துவிட்டு அதை சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்று உத்தரவு வேறு போடுகிறான். அதை எண்ணியவளுக்கு சிரிப்புதான் வந்தது. உண்மையிலேயே இந்த மனிதன் யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு அதிசய பிறவிதான் என்று தோன்றியது அவளுக்கு. சில நேரங்களில் கொடூர அரக்கன் போல் தெரிகிறான், சில நேரங்களில் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுகிறான். யார் இவன்? இவனின் உண்மையான குணம்தான் என்ன என்று யோசித்தவாறே தனது உணவை முடித்தாள் நிவேதிதா. சாப்பிட்டு முடித்தவளுக்கு பேசாமல் சென்று படுத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அவளால் செல்ல முடியாது. மகாராஜா தான் ஸ்டடி ரூமுக்கு வருமாறு ஆர்டர் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார். அங்க போயே ஆக வேண்டும். இவன் தன்னை எதற்காக அங்கே அழைக்கிறான்? அங்கே தனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று எண்ணியவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கே என்ன பூதம் காத்திருக்கிறதோ என்று பயந்தவளாக மெல்ல வாணியுடன் ஸ்டடி ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் நிவேதிதா. எதற்காக அவளை ஸ்டடி ரூம் அழைக்கிறான் ஆதித்யா? நிவேதிதா நினைத்தது போல் அங்கே ஏதும் பூதம் காத்திருக்குமோ?